சக்கரம் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நாம் வரைஞ்சி எடுத்துக்கணும். இங்கே ஒரு கண்ணன் இருக்காரு. வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புரட்டாசி 3வது வாரம், முதல் வாரமே நான் தலைக்கு போட்டுட்டேன். இன்றைக்கி கலந்த சாதம் செஞ்சுக்கலாம், புளி சாதம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு புளி சாதத்துக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் 1/2 ஸ்பூன் தனியா, அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய், அப்புறம் கொஞ்சம் எள், இதெல்லாம் வறுத்து பொடிச்சு அதுக்கப்புறமா புளிக்கரைசல் எடுத்துருக்கேன். தாளிச்சிருவோம். ரைஸ் வடித்து எடுத்துருக்கேன். நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தனியா, வரமிளகாய், மிளகு, சீரகம், எள், இதை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ புளியோதரையை தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம், புளிக்கரைசலை சேர்த்துருவோம். மஞ்சளும் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி விடுது. இது கொதிச்ச பிறகு கொதிச்சு வருது. இப்போ ஒரு அரைச்சி விழுத ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் புளி காய்ச்சலை எடுத்து வச்சிடலாம். வேணும்னா கலந்துக்கலாம். இப்போ ரைஸை போட்டு கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. இப்போ லெமன் ரைஸ் கொஞ்சம், கர்ட் ரைஸ் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரைஸ் நல்லா குழவா வடித்து எடுத்துருக்கேன். இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, இதில் கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணி, மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, வரமிளகாய், லெமன் சாஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரைஸில் மஞ்சள் பொடி, சால்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன், பெரிய லெமன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வெந்தய பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பானகம் செஞ்சுக்கலாம். வெல்லம் கரையட்டும். ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இது சின்ன லெமன் தான். இப்போ நம்ம படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. புளியோதரை, அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸு, அதுக்கப்புறம் பானகம். இன்றைக்கி பாயசம்லாம் எதுவும் செய்யலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாமிக்கு படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.